Assalamualaikum warahmatullahi wabarakatuhu. வெல்கம் டு ரமதான் ரயான் மீடியா. இன்றைக்கான பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியாபாரத்தில் தொழிலில் செல்வம் பொழிய ஓத வேண்டிய 5 சூறாக்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வியாபாரம் செல்வம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் நினைப்பாங்க. இந்த ஒரு 5 சூறாக்களை ஓதுவதனால பார்த்திங்கன்னா அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் உங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் பெருகும், செல்வம் நிறைந்ததாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அனைத்து புறத்திலிருந்தும் உங்களுக்காக கஸ்டமர்ஸ், ஆர்டர்ஸ் எல்லாமே வரும். உங்களோட டர்ன் ஓவர், சேல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக்கி தரக்கூடிய ஒரு 5 சுறாக்கள் தான் இது. இந்த சுறா பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஓதி வருங்க. இந்த சுறா ரொம்ப ஈஸியான, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சின்ன சின்ன சுறா தான். இது ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா ஓதிடலாம். இந்த 5 சூறாக்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சூரா நஸ்ர், இஸா ஜாகா நஸ்ருல்லாஹி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற சுறா, அந்த சுறா. இரண்டாவது சுறா சூரா காஃபிரூன், எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச சுறா. குல்யா அய்யுல் காஃபிரூன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற அந்த சுறா. மூணாவது சுறா சூரா இக்லாஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சுறா. குல்வல்லாஹ் அஹது சுறா. நான்காவது சுறா சூரா ஃபலக், குல்ஹு ரப்பின் ஃபலக் சுறா. ஐந்தாவது சுறா குல்ஹு ரப்பின் நாஸ், சுறா நாஸ் சுறா. இந்த 5 சுறாவை பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஓதி வரணும். இந்த 5 சுறாவை எப்படி ஓதணும் அப்படின்னா, ஆரம்பத்திலும் கடைசியிலும் பார்த்திங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி தான் ஓதணும். இந்த 5 சுறாவுக்கும் 10 பிஸ்மில்லா சொல்லி ஓதணும். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஓதி வரணும். 5 சுறாக்களுக்கு நீங்கள் 10 முறை பிஸ்மில்லா சொல்லி ஓதணும். எப்படி ஓதுறதுன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இஸா ஜாஹா நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ் வராயிதன் நாஸ எதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ஃபஸ்தஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஹபுது மா தஹபுதூன் வலா அந்தும் ஆபிதூன மா அஹபுத் வலா ஆனா ஆபித்தும் மா அபத்தும் வலா அந்தும் ஆபிதூன மா அஹபுத் லக்கும் தீனுக்கும் வலியுத்தீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹவுசு பி ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரின் ஹாசிகின் இஸா வகப் வ மின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரின் ஹாசிதின் இஸா அஸத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹவுசு பி ரப்பின் நாஸ் மலக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரின் வஸ்வாஸ் அல்ஹன்னாஸ் அல்லஸீ யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த மாதிரி நீங்கள் இந்த 5 சுறாவையும் 10 பிஸ்மில்லா சொல்லி ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். இந்த சுறாவுடைய பொருள் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். பொருளை உணர்ந்து ஓதுவது மிகவும் சிறந்தது. சூரா நஸ்ருடைய பொருள், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அனனியாக பிரவசிப்பதை நீங்கள் காணும்போது உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு துதித்து தஸ்வீகு செய்வீராக. மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக. நிச்சயமாக அவன் தௌபாவை, பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான். சூரா காஃபிரூன் உடைய பொருள், அருள் மிக்கவன் அன்பு மிக்கவன் அல்லாஹ்வின் பெயரால் நபியே நிராகரிப்பவர்களை நோக்கி நீர் கூறுவீராக. ஏ நிராகரிப்பவர்களே, நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்க மாட்டேன். நான் வணங்குகின்ற ஒரு நாயனை நீங்கள் வணங்க மாட்டீர்கள். அப்படியே நீங்கள் வணங்கி கொண்டிருப்பவற்றை நான் வணங்குபவனாக இல்லை. நான் வணங்குகின்ற ஒரு நாயனை நீங்கள் வணங்குபவர்களாயும் இல்லை. எனவே உங்கள் மார்க்கம் உங்களுக்கே, என்னுடைய மார்க்கம் எனக்கே. சூரா இக்லாஸ் உடைய பொருள், அருள் மிக்கவன் அன்பு மிக்கவன் அல்லாஹ்வின் பெயரால் நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹ்வாகிய அவன் ஏகனே, அவன் எதன் பக்கமும் தேவையில்லாதவன். அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. சூரா ஃபலக்குடைய பொருள், அருள் மிக்கவன் அன்பு மிக்கவன் அல்லாஹ்வின் பெயரால் நபியே நீர் கூறுவீராக. வைகரையின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அவன்
படைத்தவற்றினுடைய தீங்கிலிருந்தும், இருள் படர்ந்து விடும்போது இருளுடைய தீங்கிலிருந்தும், முடிச்சுக்களில் ஊதும் சூனியக்காரனுடைய தீங்கிலிருந்தும், பொறாமை கொள்ளும்போது பொறாமைக்காரனுடைய தீங்கிலிருந்தும். சூரத்துல் நாசுடைய பொருள்: அருள் மிக்கவன், அன்பு மிக்கவன், அல்லாவின் பெயரால் நபியே நீர் கூறுவீராக. மனிதர்களுடைய இரட்சகன், மனிதர்களுடைய அதிபதி, மனிதர்களுடைய நாயன் அல்லாவிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மனிதர்களுடைய நெஞ்சங்களில் குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற, பதுங்கி இருந்து கொண்டு கேடுகளை உண்டு பண்ணுகின்ற ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும், மனிதர்கள் ஜின்னுங்களுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேடுகின்றேன். இந்த 5 சூராவுடைய பொருளையும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுடைய வியாபாரத்தில், தொழிலில் செல்வம் பொழிய, பரக்கத் நிறைந்ததாக இருப்பதற்கு, உங்களுடைய வியாபாரத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் வருவதற்கும் நீங்கள் இந்த ஒரு சூறாவை, இந்த 5 சூறாக்களையும் 10 முறை பிஸ்மில்லா சொல்லி தினமும் தொடர்ந்து ஓதி வாருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அள்ளி பொழிவானாக. ஆமீன். உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரயான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜஸக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.